தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசால் கூட தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மறைக்க முடியாமல் புள்ளி விவரங்களை வெளியிடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் 273 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். 174 கோடி ரூபாய் மதிப்பிலான 90 முடிவுற்ற திட்டப் பணிகளையும் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் சாதனைகளை ஒன்றிய அரசை பாராட்டுவதாக அவற்றை பட்டியலிட்டார். தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசால கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியல. அதனால தான் ஒன்றிய அரசு தமிழ்நாடு 9.69 விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சியில் புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கு. இந்தியாவோட ஜிடிபியில் நம்முடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? 9.21 விழுக்காடு. அதாவது நாட்டோட வளர்ச்சியில் 110 விழுக்காடு நாம் 10 விழுக்காடு கிட்ட நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சமூக முன்னேற்ற குறியீடுகளிலே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். 4 ஆண்டுகளில் 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருப்பதாக குறிப்பிட்ட அவர், தேவாலயங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க 84 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் கூறினார். மிஸ்ட் கால் கொடுத்து கட்சியை வளர்க்க முயற்சித்த பாஜக தற்போது அரசியல் லாபத்திற்காக கடவுள் பெயரை தவறாக பயன்படுத்துவதாக விமர்சித்தார். அண்ணா பெரியார் மீதான விமர்சன வீடியோவை அதிமுகவினர் கைகட்டி வேடிக்கை பார்த்ததாகவும் வேதனை தெரிவித்தார். இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண், பேரறிஞர் அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண், தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மண். இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க. அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு? அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம். அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கட்சியை அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது. திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு 5 புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், நெக்னாமலை பகுதியில் 30 கோடி ரூபாயில் சாலை அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். குமாரமங்கலத்தில் 6 கோடி ரூபாயில் புதிய துணை மின் நிலையம், நல்லகுண்டாவில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 200 கோடி ரூபாயில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் 18 கோடி ரூபாயில் அடுக்குமாடி வணிக வளாகம், ஆம்பூரில் 1 கோடி ரூபாயில் புதிய நூலக கட்டடம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.